தூதரே எனக்கு பொறுப்பு கொடுங்கிறாங்க. ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்தா கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சரி பொறுப்பு கேட்டாரு, உடனே தூக்கி ஒரு பொறுப்பை தூக்கி கொடுத்துருவோம் அப்படி நினைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரை இன்னைக்கும் நமக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னக்க லைஃபுன், நீ ஒரு பலகீனமான ஆளுப்பா. பொறுப்புங்கிறது அது ஒரு அமானிதம். நீ பலகீனமான ஒரு ஆளு, பலகீனமான ஆளு சுமக்க முடியுமா? யாருக்கு என்ன முடியுமோ அதுதானே செய்யணும். பொறுப்பு மேல நமக்கு என்ன ஆசை? பொறுப்பை கொண்டுட்டு நாளைக்கு மறுமையில ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கணும். அதை வைத்துக் கொண்டு மறுமையில் ஏதாவது நன்மை உண்டுமா? அதுக்கு தான் பொறுப்பு வாங்கணும். துன்யால மற்றவர்கள் பொறுப்புக்காக ஆசைப்பட்டு கொண்டு இந்த உலகத்திலே மறுமையை நம்பாதவர்கள், இணை வைப்பாளர்கள் பொறுப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே, அது மாதிரி நம்ம இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை சொல்றாங்க பாருங்க. நீ பலகீனமான ஆளுப்பா, அது ஒரு அமானிதம். இன்னகா யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே கை சேதமாகவும் நஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கு தெரியுமா? இல்லாமன் அகதுகா பி ஹக்கிகா வ அதல்லதி அலைஹி ஃபீஹா, அதை சரியான முறையிலே கைகொள்ளாதவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது ஏமாற்றத்தை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் ஆகியோர்களுக்கு நல்ல ஆலோசனைகள், சிறந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். நம்மிடத்தில் யார் ஆலோசனை கேட்டாலும் அந்த ஆலோசனையில் அவர்களுக்கு, யார் நம்மிடத்திலே ஆலோசனையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய, அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய அளவுக்கு நாம் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். அதில் சலாம் சொல்லுவது, அதே போல தும்மினால் அதற்கு பதில் சொல்லுவது, இறந்தவர்கள் அவங்களுடைய விஷயங்களுக்கு செல்வது, நோயாளியாக இருந்தால் விசாரிப்பது, இது மாதிரி விருந்தை ஏற்றுக்கொள்வது, இது மாதிரி சில கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு கடமை என்னன்னு சொன்னா, உங்ககிட்ட ஒருத்தர் அறிவுரை கேட்கிறார், அறிவுரை கேட்டால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மூமினுக்கு நம்ம எப்பவுமே நலம் நாடக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். நம்முடைய பேச்சு, நடவடிக்கைகள், நம்ம அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே அவர்களுக்கு நலம் நாடக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். மார்க்கம்னாலே அப்படித்தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. நீங்கள் உங்களுக்கு விரும்புகின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய சகோதரர்களுக்கு விரும்பாத வரை நீங்கள் மூமினாக மாற மாட்டீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் மூமினாக எப்ப அவர் மாறுவார் சொன்னா, தனக்கு விரும்பினதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல எந்த சிக்கல் வரக்கூடாது, என்னுடைய குலம், கோத்திரம், சொத்து, என்னுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் நான் என் விஷயத்தில் நினைத்தால், அது மாதிரி உன் சகோதரனுக்கு நினைப்பா. அப்படி நீ நினைப்பது என்பதுதான் மூமினாக. அப்படி நீ நினைக்காத வரைக்கும் நீ மூமின் இல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, அப்படி நீ நினைக்காத வரை நீ மூமினே கிடையாது. அப்ப பிறர் நலம் நாடுவது, பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பது என்பது ஒரு மூமினுடைய முக்கியமான பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சொல்லி காட்டுறான், அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள். யாருக்கும் உங்களுக்கும் பகை இருக்கிறதோ அவர்கள் உற்ற நண்பர்களாக மாறிக்கொள்வார்கள். நீங்க தீமையை தடுக்கிறதுக்கு எடுக்கிற ஆயுதமே நன்மையா தான் இருக்கணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்க ஒரு ஆளுக்கு தீமையை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சமுதாயத்துல ஒரு இணக்கமாக பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை, ஆலோசனையை வழங்கணும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நம்ம நினைத்தால் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்பது நன்மை. நீங்க நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள். உங்களுக்கும் யாருக்கும் பகை இருக்கிறதோ அவர்கள் உற்ற நண்பர்களாக மாறிக்கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆலோசனை எப்போ நம்ம நல்ல ஆலோசனை கொடுப்போம்? நம்ம உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் வரணும். நம்ம கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு, போன வருஷம் இவர் இப்படி நடந்துகிட்டாரு, போன மாசம் இப்படி நடந்துகிட்டாங்க, இவங்களுக்கு நம்ம நல்ல ஆலோசனை கொடுக்கலாமா, இவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வரவே கூடாது. யார் எப்படி நடந்தா நமக்கு என்ன? அதனால நம்முடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்பட போகிறதா? அல்லாஹ் நம்மளை கொண்டு நரகத்துல போட போறானா? நாம் அணியிழைக்கப்பட்டு விட்டால், நம்ம தீங்கிழைக்கப்பட்டு விட்டால் நம்மளை கொண்டு அல்லாஹ் நரகத்துல போட போறான்? யார் அதை செய்தார்களோ அவங்களுக்கு எல்லாம் போட போறான். அப்ப நம்மளுடைய உள்ள எப்படி இருக்கணும்? யார் நம்மை அணியினாலும் பேசினாலும் கேட்டாலும், நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள், நல்ல மாதிரி ஒரு ஆலோசனையை வழங்கக்கூடிய நன்மக்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிட்ட வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வந்து கோவப்படாத, நீ வந்து கோவப்படாதே, லா தக்லப், நீ கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஏன் வந்து அவங்களுக்கு அந்த அறிவுரை சொல்றாங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அறிவுரை இருக்கிறது. எல்லா அறிவுரையும் ஒரு ஆள்கிட்ட தொகுத்து சொல்லணும்னு இல்ல. அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் நினைக்கிறேன், அதுக்கு தானே ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம கூட சொல்லுவோம், ஒரு 50 கிலோ பொருள் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆள் இருக்கிறார், நான் தூக்க போறேன் பாரு, எப்ப 50 கிலோ பொருளை நீ தூக்காதப்பா, அது உன்னால முடியாது சொல்லுவோமா இல்லையா? அதே கொஞ்சம் வலுவான ஆளு, பலமான ஆளா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் தூக்க நின்னாருன்னா தூக்க விட்டுருவோம். அப்ப ஆளுக்கு ஏற்றால் போல நம்ம ஒரு அறிவுரை சொல்லுவோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ கோவப்படாத. அப்ப கோவங்கிறது எப்படி மனுஷனை எந்த நிலைக்கு உருவாக்கும்? அவனுக்கு பதட்டத்தை உருவாக்கும். கோபத்துல தானங்க எல்லா பிரச்சனையும் வருது, கோபத்துல தான் உறவு பிரிகிறது. அந்த சில பேர் கோபப்படுறத ரொம்ப பெருமையா வேற பேசுவாங்க, நான் ரொம்ப கோபக்காரங்க, என்கிட்ட நான் கோபப்பட்டேன்னு வைங்க, அந்த நேரத்துல யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. அதுல என்ன பெருமை? கோபப்படுவதிலே பெருமை இருக்கிறதா? கோபப்படுறதுல பெருமை கிடையாது, அதுல நன்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதிரியை வீழ்த்துவதை விட நீங்கள் கோபத்தை மென்று விழுங்குவது பெருசுங்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல அப்படிதான் நம்மள ஊக்கப்படுத்துறான். அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இந்த கோபங்கிற தன்மை அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு அந்த அறிவுரை சொன்னாங்களோ அது நம்ம கிட்டே இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழகுன நபர்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடியவர்கள், நம்மளே சில பேர்ட்ட அறிவுரை அந்த அறிவுரையை கூட பக்குவமா சொல்லணும். ஒரு அறிவுரை சொல்றதுனால, நம்ம கிட்ட ஒருத்தர் அறிவுரை கேட்டங்கிறதுனால அவர் இழிச்சவாயனோ ஏமாந்தவர்களோ நம்ம ரொம்ப விவரமான ஆளுலாம் கிடையாது. நம்ம இடத்திலே ஒருவர் அறிவுரை கேட்டால் அவர் பலகீனமான ஆளு. ஏன்னா அவர் நம்ம கிட்ட அறிவுரை கேட்கிறாருல, நான் அறிவுரை அவர்கிட்ட சொல்றேன் தானே, அதனால நான் ரொம்ப விவரம், அவரு விவரம் குறைவுன்னு நினைக்க கூடாது. யார் நம்ம இடத்துல அறிவுரை கேட்டாலும் அவங்களுக்கு அல்லாஹ் 1000 அறிவுகளை கொடுத்திருப்பான், பல ஞானங்களை கொடுத்திருப்பான். கேட்டவருக்கு ஏதோ ஒரு செய்தி நம்ம மூலமாக போக இருக்கிறது. அத கூட அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. மக்கள்கிட்ட நம்ம எப்படி பேசணும்? வகூலுல் இன்னாசி ஹுஸ்னா, மக்களிடத்திலே நீங்கள் அழகிய முறையிலே பேசுங்கள். நீ கோபப்படாதப்பான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரொம்ப கோபப்பட்டு சொல்லாம. அத உதாரணத்துக்கு பேச்சு சொல்றேன். ஒரு ஆளுக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், டாக்டர் பார்க்க வர்றாங்க. நோயாளியுடைய அந்த நிலையை டாக்டர் அறிந்து வைத்திருக்கிறார். அவரு வந்து டாக்டரா இருக்கணும், அவரு பதட்டம் அடையக்கூடாது. நோயை கண்டறிந்து சரியாக ஆலோசனையை ஒரு டாக்டர் கொடுக்கணும். நோயாளி எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஓடி வருவாங்க, பதட்டத்துல வருவாங்க, முன்ன பின்ன இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு ஏற்றால் போல ஒரு மருந்தை மாத்திரையை எப்படி டாக்டர் வழங்குகிறாரோ அதே மாதிரிதான் நாம ஒவ்வொருவருக்கும் சிறந்த அறிவுரைகளை நம்ம கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து ஒரு சகாபி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து வியாபாரத்துல ரொம்ப ஏமாந்துடுறேன், என்ன ரொம்ப ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ ரசூல்லா சொல்றாங்க, சரிப்பா அப்படியா, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இனிமே வியாபாரம் செய்யும் போது வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது அப்படி சொல்லி வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வியாபாரங்களை பாருங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை நீங்கள் செலவிட நினைக்க மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருள்களை நீங்கள் செலவு செய்யாதீர்கள். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாங்குவோம் இல்லையா, அது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வியாபாரத்துல ஏமாற்றம் எப்படி நடக்குது? கண்ணை மூடிக்கிட்டு வியாபாரம் பண்றது. அவர் சொன்னா கரெக்டா இருக்குங்க, உள்ள பொருளை கொஞ்சம் பாருங்க, அது எப்படி தரமா இருக்கிறதா, அதெல்லாம் ஒரு பொருள் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்ப ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். ஏமாற்றம் இருக்கக்கூடாது, ஏமாத்தாதீங்க. வியாபாரத்துல ஏமாத்தக்கூடாது. பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? பேசுவார்கள், பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? ஏன் பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியாதா? பொய் சொன்னாதான் வியாபாரம் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல பேரிச்ச மரம் இருக்கிறது. அதுல என்ன செய்வாங்கன்னா ஒரு வியாபார முறையை செய்வாங்க. அது பூவாகி காயாகி கனியாகி அது விளைச்சலை கொடுத்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அதுல ஒரு விலை பேசுவது என்பது ஒன்று. ஆனா எப்படி விலை பேசுவாங்கன்னா, இந்த மரத்துல இவ்வளவு பேசிடுவாங்க. அப்போ வரும், அந்த பழம் வரும்போது எப்படி வரும்? என்ன மாதிரி ஒரு விலையை பேசினார்களோ அதற்கேற்ற விளைச்சல் இருக்காது. எப்படி இருக்குன்னு கேட்டா, அது சிலது காயாக சிலது அழுகி இப்படியாக இருக்கும். அப்ப வியாபாரிகள் எல்லாம் புலம்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, நாங்க ரொம்ப நஷ்டம் அடைகிறோம். சொல்ற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நஷ்டமா இருக்குன்னு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அதை பார்த்த பிறகு, வெளிப்படையாக நீங்கள் பார்த்த பிறகு வியாபாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மூடல் வியாபாரம் பண்றீங்க? மூடலா ஏன் வியாபாரம் பண்ணி ஏமாறுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். இந்த ஆலோசனையை அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வாழக்கூடிய நமக்கும் இந்த ஆலோசனையில், இந்த அறிவுரையில் நாம நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கிறோம் பாருங்க. வியாபாரத்துல கேட்பாரு, அண்ணே ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குனே, கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பார், வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எப்படியாவது நம்ம ஊர்ல செட்டில் ஆயிரணும், எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. ஆனா 20 லட்சம் ரூபாய் இருக்கு, யார்கிட்ட கேட்கறது? இவர்கிட்ட கேட்டா அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு, அதுக்கு அந்த 20 லட்சத்தை கேட்டுருவாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் ஏற்கனவே கடன்ல இருக்காரு, அவர் 20 லட்சத்தை கேட்டுருவாரு. யார்கிட்ட கேட்க? கடைசியில ஒரு முடிவு எடுத்து இன்னார்ட்ட கேட்டா நல்லா இருக்கும். அவர் என்ன செய்யறது? அந்த 20 லட்சத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதுல போடுங்க, இதுல போடுங்க. கடைசியில ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஒரு பெரிய முதலீடை கையில் வைத்து நம்ம இடத்துல ஒரு ஆலோசனை கேட்டால் தெளிவாக நம்மளால் இயன்றால் சொல்லணும், இல்லையா நாகரிகமா ஒதுங்கிடணும். அந்த 20 லட்சத்தை சேர்க்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்ப நீங்க ஒவ்வொரு ஆலோசனைகளிலும் மற்றவர்களுடைய நலன் இருக்க வேண்டும். சும்மா எடுத்தங்க கௌத்தங்கிற பேர்ல சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சகாபிக்கு சொல்றாங்க பாருங்க, நீ வியாபாரத்துல ஏமாற்ற கூடாதுன்னு சொல்லி இனிமே நீ வியாபாரம் பண்ணு. கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஏமாத்த கூடாதுன்னு. ஒரு பொருளை வாங்க போறோம், அண்ணே கரெக்டா கொடுங்க, தரத்தை சொல்லுங்க, தரத்துக்கு என்ன விலையோ அதை சொல்லுங்க. இல்லங்க ரொம்ப சுமார் பொருள், அதுக்கு என்ன விலையோ அதை சொல்லுங்க. எது ரொம்ப ஹை குவாலிட்டி அதுக்கு விலையை சொல்லுங்க. ஆனா வியாபாரத்துல ஏமாத்த கூடாதுங்க. 2 திருப்பு நீங்க இதை சொல்லினால் 3வது திருப்பு அதை விற்கக்கூடியவர், ஆஹா இவர் கொஞ்சம் விவரமா இருக்காரு, சரியா வியாபாரத்துல பொருளை வாங்குறாரு, இவர்கிட்ட நம்ம ஏமாத்த கூடாது. அப்ப ஏமாற்ற கூடியவரும் மாறுவார், ஏமாற்றப்படுபவரும் மாறுவார். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி ஆலோசனை வழங்குறாங்கன்னு தெரியுதா? இது மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பொறுப்பு கொடுங்கங்கறாங்க. ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்தா கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி அன்னைக்கு இருக்காது. அவங்க கிட்ட அன்னைக்கு என்ன சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்திருக்கும், அதை தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சரி பொறுப்பு கேட்டாரு, உடனே தூக்கி ஒரு பொறுப்பை தூக்கி கொடுத்துருவோம் அப்படி நினைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரை, அந்த ஆலோசனை
இன்னைக்கும் நமக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னக்க லைஃபுன், நீ ஒரு பலகீனமான ஆளுப்பா, இன்னஹா அமானத், பொறுப்புங்கிறது ஒரு அமானிதம், அது ஒரு அமானிதம். நீ பலகீனமான ஒரு ஆளு, பலகீனமான ஆளு சுமக்க முடியுமா? யாருக்கு என்ன முடியுமோ அதுதானே செய்யணும். நான் ரொம்ப பெருசா எடுத்து சுமக்க போறேன், பொறுப்பின் மீது உனக்கு ஆசை இருக்கு, பொறுப்பு மேல நமக்கு என்ன ஆசை? பொறுப்பை கொண்டுட்டு நாளைக்கு மறுமையில ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கணும். அதை வைத்துக் கொண்டு மறுமையில ஏதாவது நன்மை உண்டுமா? அதுக்கு தான் பொறுப்பு வாங்கணும். துன்யால மற்றவர்கள் பொறுப்புக்காக ஆசைப்பட்டு கொண்டு இந்த உலகத்திலே மறுமையை நம்பாதவர்கள், இணை வைப்பாளர்கள் பொறுப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே, அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை சொல்றாங்க பாருங்க. நீ பலகீனமான ஆளுப்பா, அது ஒரு அமானிதம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னஹா யௌமல் கியாமத்தி, அது கியாமத் நாளிலே ஹிஸ்யுன் வ நதாமத், அது கை சேதமாகவும் ஒரு நஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கு தெரியுமா? இல்லாமன் அகதுகா பி ஹக்கிகா, யாருக்குன்னு கேட்டா அதல்லதி அலைஹி ஃபீஹா, அதை சரியான முறையிலே கைகொள்ளாதவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது ஏமாற்றத்தை தரும், அது இழிவை தரும். பொறுப்புன்னு என்ன சும்மா சாதாரணமா கேக்குறீங்க? பொறுப்பு கொடுன்னு சும்மா சாதாரண கேக்குறியப்பா, உனக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதா? நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, சார் இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கு இதை தாங்குற ஒயர் இதுக்கு இல்ல சார், ஒயரை மாத்தணும்பாங்க. அல்லது இந்த போர்டை மாத்துங்க. ஏங்க, அது பவர், இது இந்த பவர் அதுக்கு தாங்காது. இது நம்ம செல்போனுக்கு சார்ஜர் போடுறோம் இல்லையா, அது சாதாரண நம்ம கையை தொட்டு தான் போடுறோம், அது சாக்கடிக்காது. ஏன்னா செல்போன் அதுக்குரிய அந்த பவர் என்பது குறைத்து செல்போனுக்கு கொடுக்கிறது கரண்ட. அப்ப அதனுடைய பவர் என்பது வேறு. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுமா? அப்ப அதே மாதிரிதான் பொறுப்புங்கிறது. யார் சுமக்க முடியும்? சும்மா பொறுப்புக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எனக்கு பொறுப்பு வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று நம்ம ஆசைப்படக்கூடாது என்பதற்காக மிக அழகிய அறிவுரையை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, நமக்கு எவ்வளவு நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளும் நிறைய அறிவுரையை பெற வேண்டியவர்கள் தான். நமக்கும் கூட சில பேர் அறிவுரை சொல்லுவாங்க, அண்ணே நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கம்பாங்க. அல்லது நம்ம குடும்பத்தில் மனைவிக்கு சொல்றோம் ஆலோசனை, சில நேரங்கள்ல மனைவி நமக்கு சொல்லுவாங்க. அது ஏன் மனைவி சொல்றாங்கன்னு கேட்க கூடாது. என் மனைவியாச்சே, நான் திருமணம் முடிஞ்சு எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாச்சே, அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையெல்லாம் நான் கேட்கிற மாதிரி இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க. மனைவியினுடைய உம்மு சலமா அவங்களுடைய ஆலோசனையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த உடன்படிக்கை என்பது இஸ்லாத்துக்கு நமக்கு நிறைய பாதகமும் குறைஷிகளுக்கு நிறைய சாதகமும் இருக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. அது ஒரு நன்மைக்கு தான். அவங்க உம்ரா செய்ய விட மாட்டேங்கிறாங்க. யாரு? குறைஷிகள். அப்ப ரசூலுல்லாஹ் அதை தடுத்த உடனே ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை வர்றாங்க, அடுத்த வருஷம் நாங்க உம்ரா செஞ்சுக்கிடுறோம், அதுக்கு பிறகு இப்படி ஒரு உடன்படிக்கை நம்ம செஞ்சுக்கிடலாம். அந்த உடன்படிக்கை எடுத்துக்கிட்டா அனைத்துமே யாருக்கு நன்மையா இருக்கு? குறைஷிகளுக்கு, சகாபாக்களுக்கு கோபம் வருது. இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்? நம்ம என்ன மாதிரி மார்க்கத்தில் இருக்கோம்? நம்ம போர் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு திறனாக இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை எல்லா வகையிலும் நம்மளை ஊனப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நன்மைக்காக அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். குறைஷிகளுடைய பல நிபந்தனைகள், நெருக்கடியான பல நிபந்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு அது பிடிக்கல, அவங்களுக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒப்பல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப உம்ரா செய்ய முடியல, முடிய மலிச்சுக்கிட்டு குர்பானி கொடுங்கன்னு. யாரும் செய்யற மாதிரி இல்ல, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, யாரும் செய்யல. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலை. நேரா வர்றாங்க, வந்தோம்னா அவங்களுடைய மனைவிட்ட போய் சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ஏமா நான் இந்த மாதிரி சொல்றேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க, ஆலோசனை பாருங்க, யார்கிட்டையும் நீங்க பேசாதீங்க,
நீங்க போய் முடிய மலிங்க, குர்பானி கொடுங்க, அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் திப்புன்னு எல்லா சகாபாக்களும் உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள். பாருங்க, அந்த ஆலோசனையை மனைவியிடம் இருந்து பெறுகிறார்கள். நம்ம குடும்பங்கள்ல இப்ப நம்ம மனைவி நம்ம எப்படி பாக்குறோம்? மனைவிங்க உனக்கு என்னங்க தெரியும்? அவங்ககிட்ட கூட நம்ம பல விஷயங்களை பகிரணும். ஒரு வியாபார ரீதியா பல மன அழுத்தங்களை நம்ம சுமப்போமா இல்லையா? அதையெல்லாம் நீங்க சொல்லும் போது, ஏங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி செஞ்சு பாருங்க, அதை நீங்க செஞ்சு பாருங்க, அதுல நன்மை இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்திலே பல கோணங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு கோணம் தான் தெரியும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு கோணம் தெரியும்ல. ஒரு கோணம் தான் பெஸ்ட், அதை விட்டா உலகத்துல வழியே இல்லை, ஒரு கோணமே இல்லை நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. அல்லாஹ் பலருக்கு பல கோணங்களை வைத்திருக்கிறான். அப்போ ஆலோசனைகள் என்பது நாம பலருக்கு வழங்கணும், பலருடைய ஆலோசனையும் கேட்கணும். இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரை சகோதரர்களாக ஆக்குறாங்க. இந்த ஹிஜ்ரத் பண்ணி வருவாங்களா இல்லையா, அவங்க இங்க வந்தாங்கன்னு சொன்னா அன்சாரி தோழர்களை சகோதரர்களா ஆக்கிடுவாங்க. அதுல சல்மான் பாரிசி, அபுதர்தா 2 பேரையும் சகோதரர்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிடலாம், இதுதான். அங்க போனீங்கன்னா சல்மான் பாரிசி போறாங்க, அபுதர்தா அவங்களுடைய மனைவி, அவங்க ஒரு உலக பற்று இல்லாம இருக்கிறாங்க. இந்த ஆடைகள்லாம் ஒரு பற்று இல்லாம ஒரு வெறுமையா அப்படி இருக்கிறாங்க. அப்போ சல்மான் பாரிசி கேட்கறாங்க, ஏமா நீ இந்த மாதிரி இருக்கிற? உடனே அவங்க சொல்றாங்க, இந்த அபுதர்தாக்கு என்ன இருக்கு? அத பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இரவெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் எனக்கு என்ன தேவை இருக்கு? சல்மான் பாரிசிக்கு ரொம்ப மனசு கஷ்டம். என்ன அபுதர்தா இப்படி இருக்கிறாங்க? சரி, அபுதர்தா கிட்ட போய், அப்பா நீங்க இன்னைக்கு நோன்பே வைக்க கூடாதுன்னு உங்களை பகல்ல நோன்பு வைக்க விடல, நைட்டு தொலை போறாங்க, தொலையும் விடல, சொல்லிட்டு சொல்றாங்க, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, நீ என்னப்பா இப்படி இருக்கிற? அப்படிங்கிற மாதிரி சல்மான் பாரிசி ஆலோசனை வழங்குகிறார்கள் அபுதர்தா அவர்களுக்கு. உடனே இது ரசூலுல்லாஹ்க்கு போகுது அந்த செய்தி. இந்த மாதிரி சல்மான் பாரிசி என்ன தொலைவும் விட மாட்டேங்கிறாரு, என்ன நோன்பு வைக்கவும் விட மாட்டேங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக்க சல்மான், சல்மான் சரியா சொன்னார். அப்ப பாருங்க, அந்த ஆலோசனை அந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. பாருங்க, குடும்பத்திற்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வணக்கம், இதுதான் உலகம், அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு இருக்கணும் 24 மணி நேரம், அதை விட்ட உலகத்துல எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய நேரத்திலே அப்படி மட்டும் இருக்காதீங்க, அப்படி கிடையாது, அது மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்க குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்று ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. பாருங்க, அதை ரசூலுல்லாஹ்வும் ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, அப்போ ஆலோசனைகள் என்பது எல்லா தரப்பிலும் தேவைப்படுகிறது, நமக்கும் தேவைப்படுகிறது, மற்றவர்களுக்கும் தேவைப்படுகிறது. நாம அப்படி சொல்லணும், நல்ல எண்ணம் வச்சா சிறந்த ஆலோசனைகள் வரும். நம்ம நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளையே மிகச்சிறந்த ஆலோசனை எது தெரியுமா? அவர்களை மறுமை வாழ்க்கைக்கு தயார்படுத்துறது தான். அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ஆலோசனை. நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உலகம் 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 பொருளாதார வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் துரத்துகிறது, அது ஒரு பக்கம் துரத்த, இவங்க ஒரு பக்கம் துரத்த, மூத்து ஒரு பக்கம் துரத்த என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா சிறந்த ஆலோசனை என்ன? அவங்கள மறுமையை நோக்கி நகர்த்துறோம் பாருங்க, மறுமையிலே அல்லாஹ் தர இருக்கக்கூடிய பாக்கியத்தை நோக்கி நகர்த்துறோம் பாருங்க, அதுதான் உள்ளதிலேயே பெரிய ஆலோசனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய மனைவிமார்கள் சில சங்கடத்தினால அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க அவங்கள விவாகரத்து கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலான்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான், உங்களுக்கு யாருக்கு இந்த உலக வாழ்க்கை பெருசா தெரியுதோ அவர்கள் நீங்கள் என்னை விவாகரத்து செய்து கொள்ளலாம், நான் உரிய இழப்பீடுலாம் தந்துடுறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல்ல போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நீங்க என்கிட்ட வாழ்ந்தோம்னா பெருசாலாம் எதுவும் கிடைக்காது, நீங்க அது அப்படி இந்த உலகத்துலதான் கொஞ்சம் சிறப்பா நல்ல மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா நீங்க என்ன விவகாரத்தை கொடுத்துடலாம், தலா கொடுத்துடலாம் இப்படிங்கிற டைப்ல அவங்க சொல்றாங்க. உடனே ஆயிஷா அவங்க சொல்றாங்க,
எங்களுக்கு இந்த உலகம் இது முக்கியம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு முக்கியம். நான் ஏன் வார்த்தை கொடுக்கணும், நான் ஏன் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த முறையில் ஒரு முடிவெடுத்து அவர்கள் வாழுகிறார்கள். அப்படின்னு சொன்னா ஒரு மூமினுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை மறுமையை நோக்கி கொண்டு போறதுதான். நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க, ஒரு நேரம் தொழுறாங்க, ஒரு நேரம் தொட மாட்டுக்கிறாங்க, ஒரு நேரம் வர்றாங்க, ஒரு நேரம் வர மாட்டுக்கிறாங்க, அல்லாஹ் கொஞ்சம் நினைக்கிறாங்க, அப்புறம் மறக்கிறாங்க. அது மனுஷனுக்கு உள்ளதுதான். ஆனா நம்ம கவலைப்படணும். நாம மட்டும் இல்லைங்க, நம்ம டோட்டல் அனைத்து நபர்களையும் நல்ல மாதிரி சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று ஒரு பெரிய மகிழ்ச்சியை நம்ம சந்திக்கணும். அதற்கு அல்லாஹ் நமக்கு பேருதவி செய்ய வேண்டும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.